இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் செய்யக்கூடிய மகத்தான கிரியைகள் தான் யோபு சொல்றாரு. ஆனால் அவர் வாழ்க்கையில் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், அதன் மத்தியில் இப்படி பேசுறாரு பாருங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களெல்லாம் ஆராய்ந்து முடியாத அளவில் அவர் செய்வாராம். அந்த மனுஷனுடைய அறிவுக்கே எட்டாது. இது எப்படி நடந்தது? பெரிய காரியம் செய்கிற ஆண்டவர் அவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் எண்ணவே முடியாது. அவ்வளவு இருக்குது, அவ்வளவு செய்கிறாரு. அப்போ யோபுவினுடைய வாழ்க்கையில் அப்படி செய்தார். ஏன்னா அவர் தரைமிட்டு தாழ்த்தப்பட்டார். எல்லாம் அவரை விட்டு பறி போயிடுச்சு. மனைவி கூட திட்டி சாகுன்னு சொல்லிட்டா. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டாரு. அவரை கர்த்தர் என்ன செய்தார்? உயர்த்தி அவரை ஒரு ரெட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக மாற்றி ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்து அவரை வழிநடத்தினார்ல. அதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த 26ஆம் வருடத்தில் கூட கர்த்தர் அதை நமக்கு செய்ய போகிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், இந்த மாதிரி எண்ணி முடியாத அதிசயங்கள். எண்ணி முடியாதுன்னா அதிசயம் 1 2 இல்லை, அது எண்ணவே முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதை யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறாரு. நாம் நிற்பதும் நடப்பதும் இருப்பதும் படுப்பதும் எழுந்திருப்பதும் எல்லாம் அவர் சுத்த கிருபை. நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறதுடைய சுத்த கிருபை. அப்படிப்பட்ட கிருபை அவர் நமக்கு அதிசயங்களாக எண்ணி முடியாத அளவில் காட்டுறாரு. பிறந்த நாளிலிருந்து நம்மளை தாங்கி வருகிறது அதிசயம். தாயின் கருவிலே நம்மை தாங்கினது அதிசயம். நம்மை பிறக்க வைத்து இந்த உலகத்தில் நமக்கு நல்ல அம்மா அப்பா, நல்ல குடும்பங்களை தந்தது அதிசயம். அந்த கஷ்டத்தின் நேரத்தில் கைவிடாமல் நம்மை பாதுகாத்தது அதிசயம். நம்முடைய சிறு பிள்ளைகளில் அவர் நம்ம நடத்தி வந்தது அதிசயம். நம்முடைய வாலிப பிள்ளைகளில் அவர் நம்மை நடத்தி வந்தது அதிசயம். நம்முடைய பருவ வயசில் அவர் நம்மை நடத்தி வந்தது அதிசயம். நமக்கு நல்ல ஒரு கணவனை, பிள்ளைகளை, மனைவியை தந்தது அதிசயம். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தது அதிசயம். யார் முன்னாடி வெட்கப்படாமல் நடத்தினது அதிசயம். இதுவரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயமான காரியங்களெல்லாம் எண்ணவே முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்ய வல்லவர். ஆமென். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. ஆமென். அப்பா, எங்களுக்காக நீர் செய்த இந்த ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களுக்காக நன்றி.